வணக்கம். நான் டாக்டர் அருணாச்சலம், சேலம் ஸ்ரீ சுரக்ஷா மருத்துவமனையில் டயட் கன்சல்டண்ட்டாக இருக்கிறேன். உலக சர்க்கரை நோய் நாள் வர நவம்பர் 14ஆம் தேதி உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. இந்த வருஷத்தினுடைய தீம் செய்தியை என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்க, பிரேக்கிங் பேரியர்ஸ் பிரிட்ஜிங் கேப்ஸ், அதாவது சர்க்கரை நோய் தீர்ப்பதில் அதனுடைய ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய தடைகளை அகற்றி அதில் இருக்க கேப்ஸ், அதில் இருக்க இடைவெளியை குறைக்கிறது அப்படின்றது தான் இந்த வருஷத்துடைய செய்தியாக கொடுத்துருக்காங்க. சர்க்கரை நோய் ட்ரீட்மெண்ட்டில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை நோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் முக்கிய பங்கு வகிக்குது. இந்தியாவில் பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட 2019 டேட்டா படி 77 மில்லியன் மக்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குது. அதாவது 11.4% பேருக்கு சர்க்கரை நோய் இருக்குது. இது இல்லாமல் சர்க்கரை நோய்க்கு முந்தைய கட்டமான ப்ரீ டயபெட்டிஸ் 15.3% பீப்புளுக்கு இருக்குது. சேர்த்து பார்த்தோம்னாக்க ஒரு 100 பேர் எடுத்துக்கிட்டோம்னாக்க அவங்களுக்கு 25 பேர்த்துக்கு சர்க்கரை நோய் வரத்துக்கான வாய்ப்புகளோ அல்லது சர்க்கரை நோய் வந்தவங்களோ இருப்பாங்க. இது ரொம்ப மிகப்பெரிய எண்ணிக்கை. இது இல்லாமல் ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னாக்க, சர்க்கரை நோய் வந்தவங்களுக்கு 50% பீப்புளுக்கு சர்க்கரை நோய் வந்தது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க. இதுதான் மிக ஆபத்தான ஒரு கட்டமாகும். ஸோ இந்த வீடியோவுடைய முக்கியமான நோக்கமே என்ன பார்த்தோம்னாக்க, சர்க்கரை நோய் குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துறது தான். சர்க்கரை நோயை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம சாப்பிட்ற உணவுகளில் சக்தி தரக்கூடிய 2 வகையான பொருட்கள் இருக்குது. ஒன்று மாவுச்சத்து அல்லது சர்க்கரை சத்து, இன்னொன்று ஃபேட் அப்படின்ற கொழுப்பு சத்து. நம்மளுடைய உணவில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா மாவுச்சத்து நிரம்பிய உணவுகள் தான் நம்ம நிறைய எடுத்துக்கிறோம். நம்மளுடைய இந்தியாவில், அது முக்கியமாக தமிழ்நாட்டில் பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய உணவில் 60 முதல் 80% வரை மாவுச்சத்து நிரம்பிய பொருட்கள் தான் இருக்குது. சர்க்கரை நோய் வந்தவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னாக்க, இந்த சர்க்கரை அல்லது மாவுச்சத்தை உடம்பு ஹேண்டில் பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய குறைபாடு வந்துடுது. ஸோ அதனால் என்ன ஆகுதுனாக்க, சர்க்கரை சத்து நிரம்பி உணவுகளை அவங்க உடம்புலால ஜீரணிக்க முடியாமல் போய் அவங்களோட ரத்தத்தில் அந்த சர்க்கரை அளவு ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இதைத்தான் நம்ம சர்க்கரை நோயின்னு சொல்கிறோம். அடுத்தது சர்க்கரை நோயின் வகைகளை பற்றி பார்ப்போம். சர்க்கரை நோய் பல வயதினருக்கும் பல்வேறு காரணங்களால் வருது. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னாக்க டைப் 1 சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது இளம் வயதினருக்கு 4 முதல் 7 வயது வரை அல்லது ஒரு 10-14 வயசு குழந்தைங்களுக்கு வரும். இது எதனால் வருதுன்னு பார்த்தோம்னாக்க, சர்க்கரை நிர்வகிக்கிற இன்சுலின் ஹார்மோன் சுரப்பு கம்ப்ளீட்டாகவே இல்லாமல் போகிறதுனால தான் வருது இந்த டைப் 1 சர்க்கரை வியாதி. அடுத்து பார்த்தோம்னாக்க பரவலாக காணப்படுற டைப் 2 சர்க்கரை வியாதி. இது ஒரு 35-40 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வரும். இதற்கான காரணம் என்னென்னு பார்த்தோம்னாக்க, இன்சுலின் ஹார்மோன் நார்மலாக சுரந்து அது வேலை செய்யாமல் போகிறதுனால வரக்கூடிய பிரச்சனை. ஸோ இதுதான் டைப் 2 சர்க்கரை வியாதி. இது இல்லாமல் கர்ப்ப காலத்தில் வரக்கூடிய சர்க்கரை வியாதி, ஒரு 20-25 வயசு இருக்கவங்களுக்கு வரக்கூடிய சர்க்கரை வியாதி, அல்லது பல்வேறு மற்ற நோய்களால் வரக்கூடிய சர்க்கரை வியாதின்னு பல்வேறு வகைப்படும் சர்க்கரை வியாதின்றது. ஸோ அடுத்த சர்க்கரை வியாதின்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். இங்கே தான் மிகப்பெரிய சிக்கலையாக இருக்குது. பல பேர் சொல்லுவாங்க, சார் நான் நலமாக இருக்கேன், எனக்கு சர்க்கரையே இல்லைன்ட்டு. செக் பண்ணி பார்த்தோம்னாக்கா சர்க்கரை வியாதி அவங்களுக்கு இருக்கும். ஸோ ஒரு காய்ச்சல், தலைவலி, ஜுரம் இதெல்லாம் வந்துச்சுனாக்கா எல்லாத்துக்கும் உடனே தெரிஞ்சிடும். இதுக்கு பெரிய மருத்துவரே தேவை கிடையாது, நீங்களே கண்டுபிடிச்சிப்பீங்க. ஆனால் சர்க்கரை வியாதி வந்தவங்களுக்கு அவங்களுக்கு அறிகுறியே பெரும்பாலும் தென்படாது. அதிகமாக சிறுநீர் கழிக்கிறது, உடல் எடை குறையிறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வியாதி முத்திர நிலைமையில் தான் தெரியும். ஆரம்ப கட்டத்தில் எந்த விதமான அறிகுறிகளும் சர்க்கரை நோய்க்கு இருக்காது. மருத்துவரை சந்தித்து அவருடைய பரிந்துரையின் பேரில் நீங்கள் ரத்த டெஸ்ட் எடுக்கும்போது மட்டும்தான் சர்க்கரை வியாதி இருக்கிறதுக்கான அறிகுறிகளே தென்படும். அடுத்து சர்க்கரை நோய்க்கான ட்ரீட்மெண்ட் பற்றி பார்ப்போம். சர்க்கரை நோயை தீர்ப்பதற்கு பல்வேறு மாத்திரைகள், ஊசிகள், இவை தவிர மிக முக்கியமாக உணவு முறை மாற்றம் சர்க்கரை நோய் ட்ரீட்மெண்ட்டில் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. பலரும் மாத்திரைகள் எடுத்துப்பாங்க, இன்சுலின் ஊசி கூட எடுத்துக்குவாங்க. ஆனால் உணவு முறை மாற்றத்தில் கவனம் செலுத்த மாட்டாங்க. உணவு முறை மாற்றத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது சர்க்கரை மற்றும் பதப்படுத்தப்பட்ட மாவுச்சத்து உணவுகளை தவிர்த்துட்டு ரொம்ப அவசியம் மட்டும் குறைவாக எடுத்துக்கிறது தான் மிக முக்கியமான விஷயமாகும். ஸோ பலருக்கும் ஒரு தவறான புரிதல்கள் சர்க்கரை நோய் பற்றி நிறைய இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு தடவை மாத்திரை எடுத்துட்டோம்னாக்க வாழ்நாள் பூரா எடுத்துக்கிட்டே இருக்கணும், ஒரு தடவை ஊசி போட்டோம்னாக்க வாழ்நாள் பூரா இன்சுலின் ஊசி எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. இந்த மாத்திரைகள் ஊசிகளோடு சேர்த்து உணவு முறை மாற்றத்தை ரொம்ப குறிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டு வரும்போது மாத்திரைகள் அளவையும் குறைச்சி, இன்சுலின் ஊசியோட அளவையும் குறைச்சி சர்க்கரை நோயின் பாதிப்புலேருந்து உங்களை தற்காத்துக்க முடியும். ஸோ முக்கியமாக பார்த்தோம்னாக்கா இந்த ப்ரீ டயபெட்டிஸ் சர்க்கரை நோய் வரத்துக்கு வாய்ப்பு உள்ளவங்க என்ன பண்ணணும்னாக்க,
அதிகமான சர்க்கரை பயன்பாட்டை குறைச்சி மாவுச்சத்து பயன்பாட்டை குறைச்சிட்டு நல்லா ஆரோக்கியமான மற்ற உணவுப் பொருட்களை சேர்த்து எடுத்துக்கும் போது சர்க்கரை நோயிலும் தங்களை தற்காத்துக்க முடியும். இப்போ சொன்ன விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு சர்க்கரை நோயிலேருந்து உங்களை தற்காத்துக்கோங்க. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க உங்களை பாதுகாப்பாக பராமரிச்சுக்கோங்க. எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் உங்கள் மருத்துவரை சந்தித்து சரியான ஆலோசனை பெற்று ஆரோக்கியமாக வாழுங்கள். நன்றி.